நாத்துக்கு கோவம் வந்துட்டு இப்ப என்ன நடக்க போதோ தெரியலையே. ஏக்கா நைட்டி மட்டும் தான் வாங்கணுமோ வேற எதுவும் வாங்க வேண்டாமா? துட்டு இல்ல உமா, நைட்டிக்கு மட்டும் தான் சேர்த்து வச்சேன் பாத்துக்க. துட்டு இல்லன்னா என்ன, எல்லா கடைக்கும் போய் என்னென்ன கிடைக்குன்னு நல்லா வச்சு பார்த்து போட்டு பார்த்துட்டு வருவோம். என்ன யாமினி துட்டு வச்சிருக்கியோ? சும்மா போட்டு பாக்குறதுக்கு எதுக்கு துட்டு? நம்ம இஷ்டத்துக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து ட்ரையல் பார்ப்போம், 2-3 போட்டோ எடுத்துக்கிடுவோம், அப்புறம் எங்களுக்கு பிடிக்கலன்னு வந்துட வேண்டியதானே. என்னி இப்படி எல்லாம் செய்யலாமா? இந்த உலகமே அப்படித்தான் செய்யுது. பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் மாத்தி விதமா போட்டோ எடுக்கிறது, அப்புறம் வெளியே வந்து பிடிக்கலன்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிடுறது, அவ்வளவுதான். ஓசியில புது ட்ரெஸ்ஸோட போட்டோ கிடைக்குதுல, அது போதாதா? இந்த ஐடியா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு பாரு இந்த வசந்தா எவ்வளவு ஸ்டைலா இருக்க போறான்ட்டு. நானும் அந்த அடியில தக்க வந்திருக்கேன். இல்லனா உங்க கூட 2 நைட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பைக்ல ட்ரிபிள் சீட் அடிச்சு வருவேனா? சரி சரி வாங்க போவோம், நேராவது எல்லா கடைக்கு போவோம், ட்ரையல் நாங்க பாப்போம், போட்டோ நல்லா எடுப்போம், ஜாலியா வீட்டுக்கு போவோம். வாங்கக்கா, எப்படி சாரி பாக்குறீங்க? சாரி நல்லா ரிச்சா இருக்கணும் பாக்க. எவ்வளவு காஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ரெட் கலர்ல இருக்கணும். ஓகேவா? உனக்கு என்ன கலர் வேணும் திவ்யா? எனக்குலாம் இங்க எடுக்க வேண்டாம் சோனி, எங்க அப்பா எடுத்துட்டு வர அதுவே போதும். நான் எடுத்து தரேன், நீ எடுத்துக்க. இல்ல சோனி வேண்டாம், நீ உனக்கு பாரு. இந்த பாருங்கக்கா. வேற காமிங்க ப்ளீஸ். மினி எனக்கு எப்படி இருக்கு இந்த Dress? அழகா இருக்கீங்களா? நாலு முடி உத்தரசா ஒரு டைப்பல்ல இருக்கே பாக்க. ஹிந்தி படத்துல எல்லாம் ஹீரோயின் இப்படி தான போடுறவ மினி, அதே மாதிரி இருக்கீங்களா? அந்த Dress அப்படிதான் இருக்கு, ஆனா நீங்க அப்படி இல்ல. சும்மா இரு மினி, உனக்கு அழகு பார்த்து போறாம. ஆமா ஆமா, உங்களை பார்த்து போறாம பட வேண்டியதான். யார் இருக்கிய? இம்மா நாத்து ஒரு படியால இருக்கா. ஆமா உமா, கையூர் கடைக்கு தொங்கிட்டு கிடக்கு, காலில முட்டிக்கு கீழ துணியை காணோம், ஹேண்ட் பேக் தான். எப்பா அத்தா இத ஃபேஷன். அது சரிதான், ஆனா நம்ம மாமியார் முன்னாடி நீ இப்படியே போய் நிப்பா? ஆமா, இவ்வளவு ஸ்டைல பார்த்தா கீதா மாதிரி ஸ்டைல் பண்ற மாதிரிலாம் இருக்கு. அப்படி இருந்தா தானே இப்ப எல்லாத்துக்கும் பிடிக்குது. நம்மள மாதிரி சுடிதார் போட்டு அட கொடுக்க வந்தா யாருக்கு பிடிக்குது? அங்க இங்க கிழிச்சு போட்டு அரை Dress போட்டு அலஞ்சாதான் எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன உமா சொல்லியா? ஆமா, நம்ம மாமியாருக்கு அந்த மஞ்ச மண்டை கீதா பிடிக்கலையா? அவ ட்ரவுசர் தான போட்டு அலையறா, அப்புறம் நம்ம போட்டா என்ன? நாத்து இருந்தாலும் ஸ்டைல் அள்ளுது. சரி வாங்க, அடுத்து பட்டுச்சேலை செக்ஷனுக்கு போவோம். நீ இன்னும் கொஞ்ச நேரம் இந்த Dressல இருப்பா நீ. நாத்து இப்படி ஒரே Dress போட்டு இருந்தோம்னா கடையில உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்துடாதா? அப்பப்போ வேற Dress மாத்திக்கிட்டே இருக்கணும், அப்பதான் நம்ம நல்ல ட்ரையல் பார்ப்போம், நிறைய ஷாப்பிங் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆமா ஆமா, வாங்க போய் சேலை செக்ஷன்ல பாப்போம், புதுசா என்ன வெரைட்டி வந்திருக்குன்னு தெரியல. நீங்க 2 பேரும் போங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். திவ்யா இந்த ரெண்டுல எது எடுக்க? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு பாத்துக்க. ரெண்டுமே உனக்கு அழகா தான் இருக்கும் சோனியா. அம்மா இந்த ரெட் சாரி அழகா இருக்கு. ஏய் பொண்ணு, இந்த ரெட் கலர் சாரி கொஞ்சம் தாம்மா. உங்களுக்கு ஏன் நான் தரணும்? இது நான் எடுக்க போறேன். அம்மா கொஞ்சம் பாக்க தாம்மா, பார்த்து வச்சு பார்த்து தாரேன். பாக்க தான் கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி வெடிக்க? நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க சாரி நீங்க எப்படி வந்து கேட்கலாம்? என்ன இன்டென்ஷன் இது? கஞ்சி ஃபெலோ, கொஞ்சம் கூட டீசன்சி இல்ல, மேனர்ஸ் இல்ல. ஹலோ, ஐ நோ இங்கிலீஷ். சாரி ஆஸ்க், வைஸ் அவுட். யூ நோ டிஃபரன்ஸ், நோ மேனர்ஸ். yellow hair. yellow hair? ஆமா மந்தபடி, ரொம்ப தான் பீட்டர் உடியா. எக்கா கோபடாதேக்கா. அட இந்த yellow hair ட்ட சொல்லு, அவதான் ஒரு படியா வெடிக்கா. ஏய் யூ, திருப்பி yellow hair னு சொன்னீங்க, அவ்வளவுதான். சோனியா அமைதியா இரு சோனியா. எக்கா சாரிக்கா, நீங்க வேற ஏதாவது சாரி எடுத்துக்கிடுங்கக்கா. இவ கொஞ்சம் கோவக்காரி, அத அப்படி கோபப்பட்டுட்டா. எம்மா நான் எடுக்கிறதுக்கு கேட்கலாமா அந்த சேலைய? சும்மா வச்சு பார்த்து தாரேன்னு தான் சொன்னேன், அதுக்கு இப்படி வெடிக்கா இந்த வெள்ள முடி. சாரி மஞ்ச முடி. திருப்பி திருப்பி நீங்க என் முடி பத்தி பேசுறீங்க. ஆமா, நீ தானே yellow hair னு சொல்ல வேண்டாம் சொன்ன, அதான் மஞ்ச முடின்னு சொன்னேன். யூ ஐ என்ன ஒரே யூ யூன்ட்டு இருக்கா? தமிழ் வராதோ? எக்கா ஐ நோ ஆல் மொழி. இஃப் யூ ஃபைட் ஐ வில் தொலைச்சிட்டு ஃபை யூ. இந்த பாருங்க, எனக்கான பொருள் எனக்கு மட்டும் தான். என் பொருளை வேற யாரும் ஆசைப்படவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. புரியுதா? நீ பில் போட்ட பொருள் அது உனக்கு. இப்போ என்ன பில் போடலல, அப்ப யாரனாலும் வாங்கி பார்க்கலாம். ஓவரா பேசாதீங்க. நான் மட்டும் நினைச்சேன் இந்த கடையை என் பேர்ல எழுதி வாங்கிடுவேன். எக்கா ரொம்ப மிரட்டியா? ஒருவேளை பெரிய பணக்காரியா இருப்பாளோ? இல்ல உமாளு, சும்மா புருடா உடியா. அப்ப மண்டைய பாரு, தலைக்கு எண்ணெய் கூட வைக்காம அது கூட காசு இல்லாம அலைவான்னு நினைக்கேன். அதுக்கு தான் அப்படி மஞ்சள் காய்ச்சி போய் கிடக்கு. இதுல கடையை எழுதி வாங்குவாளாம்ல, புருடா சரியான. ஆமாக்கா, சீக்கிரமா இந்த 2 சாரிக்கும் பில் போடுங்க. கண்டவங்கள வந்து என் பொருள் மேல கண்ணு வச்சிட்டு இருக்காவ. சோனி வேண்டாம். அப்படி இருக்கட்டும், பயந்து போய் 2 சாரிக்கும் பில் போடியாலாம், போட்டுட்டு கிளம்பு. சும்மா இங்கிலீஷ்ல பீட்டர் உடையது. கடையை விளக்கு வாங்குவாளாம், கடையை யார்கிட்ட? சரியான நான்சென்ஸ். என்ன வசந்தாக்கா சாரி பார்க்கலையா? இங்க எப்படி கோவத்துல வந்து நிக்கிய? அங்க 2 டாவடி சிஸ்டர்ஸ் அக்காவை வெறுப்பேத்திட்டவ நீ. தாவடி சிஸ்டர்ஸா? ஆமா மினி, ஒரு மஞ்ச முடி பெரிய இங்கிலீஷ்காரின் நினைப்பு. பீட்டர் விட்டுட்டு இருந்தா அத நல்லா திட்டி விட்டு வந்தேன். அந்த மஞ்ச முடி எடுத்து வச்சிருந்த சேலையை போய் நான் கெட்டி பார்த்து தரேன் கேக்குக்கா. அந்த பிள்ளை கோவறாதா? அதானே நம்ம நாலு முடி விவகாரமான ஆளாச்சு. கரெக்ட்டா சொன்னியா நீ? பல்ல காட்டியாத, அங்க பாரு உன் புருஷனை. இவன் எதுக்கு இவளை கூட்டி இப்படி ஷாப்பிங் மால்ல
உன் வாழ்க்கைய நீ உருப்படியா பாத்துக்கிட்டா போதும். ஆமா நாத்து, என்ன ஏதுன்னு ஒழுங்கா கேட்டுக்க. கேக்குறடா, இனி வாய் பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. கை பேச்சுதான் இன்னில இருந்து.